வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கோர்ட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அல்லது 12th நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 10th வந்து போதுமானது. சேலரி ஸ்டார்டிங்லேயே 20,000 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக கிடைக்கும். அதிகபட்சம் 71,500 வரைக்கும் வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. டேட்டா இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். 13/2/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 15/2/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 13 தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேங்க் அமௌண்ட் வந்து அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் 15 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 22 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 19,500 அதிகபட்சம் 71,900 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் சேலரி தான். எல்லாமே வந்து பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். நெக்ஸ்ட் கேஷியர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு 2 போஸ்டிங். இதுக்கும் சேம் சேலரி தான். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 16,600 அதிகபட்சம் 60,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டைப்பிஸ்ட் தான் அதிகபட்சம் 22 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அதிகபட்சம் வந்து 32 வயது அல்லது 47 வயது. ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, ஸோ எஸ்சி, எஸ்டி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ், அதாவது அபிள்டு பர்சனாக இருந்தாலும் டிசபிள்டு பர்சனாக இருந்தாலும் எல்லாருமே அப்ளை பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் அல்லது இன்ஜினியரிங் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஆகட்டும், கேஷியர் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, ப்ளஸ் வந்து நீங்கள் 10th அல்லது +2 முடிச்சிருந்தாலும் சரி, கேஷியர் இருக்காகட்டும், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்காகட்டும், ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் 10th படிச்சிருந்தாலே வந்து போதுமானது தான். அல்லது வந்து நீங்கள் டிப்ளமோ அல்லது டிகிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசிக்கு 500, எஸ்சி, எஸ்டிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அமௌண்ட் எதுவும் கிடையாது. ஸோ பிசி, எம்பிசிக்கு மட்டும்தான், அதாவது ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் அண்ட் டைப்பிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இது மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக டோட்டலாக வந்து ஒரு 15 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு www.mhc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.